குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் 2024 பாரிஸில் வந்து நடக்குது இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கான மேட்ச் வந்து கோல்டு மெடல் மேட்ச். இதில் வந்து யார் யார் மோதுறாங்கன்னா சைனாவை சேர்ந்த ஜெங் அப்புறம் குரோஷியாவை சேர்ந்த வெக்கிச். இது வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் சிங்கிள்ஸ் இண்டிவிஜுவல் ஃபைனல்ஸ் கோல்டு மெடல் மேட்ச். சைனாவும் குரோஷியாவும் மோதுறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா 6-2 அப்படின்ற இதில் வந்து சைனீஸ் ஜெங் வந்து பார்த்திங்கன்னா லீடில் இருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சை வந்து செகண்ட் செட்லேருந்து தான் பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெங் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக அவங்களுடைய சர்வில் போட்டு 1-0 லீட் மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் வந்து வெக்கிச்சோடைய சர்வ்லேயும் வந்து அவங்க பிரேக் எடுத்து 2-0 லீட் போவாங்க. அப்புறம் ஜெங் சர்வில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் வருவாங்க வெக்கிச். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஹேண்ட் ஆடி பண்ணுவாங்க, பேக் ஹேண்ட் ஷாட்ஸ்லாம் ஆடி நல்லா பண்ணுவாங்க. 2-1 அப்படின்ற இதில் வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-2 ஆக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க வெக்கிச். அட்வான்டேஜ் கிடைக்கும், பட் ஆனால் வந்து இழந்துருவாங்க. ஜெங்குக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும், பட் அவங்க எழுந்துருவாங்க. ஸோ அதனால் 2-2 லெவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு வழியாக ஃபைனலாக வந்து அட்வான்டேஜ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி வெக்கிச் வந்து 2-2 லெவல் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் சர்வ்ன்ற மாதிரி ஏசஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அது மூலயமா வந்து அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து 40-0 அட்வான்டேஜும் இழந்துடுவாங்க. 40-0 அப்படின்ற இருக்கும்போது இவங்களே வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டு வெக்கிட்ஸை வந்து அலோட் பண்ணியிருப்பாங்க. 40-40 ஆக்கி கொண்டு போயிருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அவங்க போகுது, இவங்களுக்கு வருது. ஸோ அப்படின்றப்ப ஜெங் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அட்வான்டேஜ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா 3-2 போகிறாங்க. வெக்கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா போட்டியாக வந்து 3-3 லெவல் பண்ணுவாங்க. கேம் வந்து எப்போ டேர்னிங் பாயிண்ட் ஆகும்னா வந்து இவங்க சர்வ் ஜெங்கோடைய சர்வில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வந்து வெக்கிட்ஸ் வந்து ட்ராப் ஷாட் ஆட பார்ப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒருத்தரையும் டாப் ஆஃப் த நெட்டில் பட்டதுனால நிறையா பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணிவிடுவாங்க யாருன்னா வெக்கிட்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஆகிடும், அப்புறம் 3-5 ஆகிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜெங் வந்து ஃபைனல் சர்வ் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் பாயிண்ட்டுக்காக போடுறப்ப அவங்க சர்வ் பண்ணி ஜெயிச்சிடுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6-2 6-3 அப்படின்ற இதில் வந்து ஜெங் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு மெடல் மேட்ச்சை வந்து ஜெயிச்சு அவங்க தான் கோல்டு மெடல் எடுத்துருப்பாங்க சைனாக்காக. குரோஷியா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெக்கிச்சை செஞ்ச குரோஷியா வந்து சில்வர் மெடல் எடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. ஸோ தேங்க்யூ.